ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி நல்லா போய் நினைக்கிறேன். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025 போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இனிமேல் என்ன வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும், கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கணும், எனக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கணும், ஒரு காலேஜை பற்றி பார்க்கணும், எனக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் tneonline.orgங்கிற வெப்சைட்குள்ளே போகணும். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் முழுக்க இந்த வெப்சைட்டை பற்றி சொல்ல போகிறேன், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு. அண்ட் என்னெல்லாம் விவரம் கொடுத்துருக்காங்க சொல்கிறேன். அண்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், கவுன்சிலிங் ஷெடியூலை பார்க்க போகிறோம். அதையும் கொடுத்துருக்குறாங்க. என்ன டேட்டுக்கு என்ன நடக்க போகுது, ரேங்க் எப்போ, ரேண்டம் நம்பர் எப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிக்கணும், எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்ப்போம் லைன் பை லைனாக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா தயவு செய்து மன்னிச்சிடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பி கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கீழே அந்த லைக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் போடுற அப்டேட் அப்படியே அங்கே வரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் ஜாயின் பண்ண சொன்னேன். அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றா இதுக்குள்ளே போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இது டெமோ வீடியோ நம்ம சேனலில் வரும். மத்தியானத்துக்குள்ளே நான் போட்டுறேன், இல்லை நாளைக்குள்ளே போட்டுறேன். பொறுமையாக இருங்க, எந்த ஒரு அவசரமும் கிடையாது. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க, புரிதல் இல்லை உங்களுக்கு. அதனால் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் போதும். ஜூன் 6ஆம் தேதி மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவசரப்படாமல் மெதுவாக பண்ண போதும். நாளைக்கு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம், மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிந்து மார்க் ஷீட் வரும். ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட் அண்ட் ப்ளஸ் டிசி. இதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதனால் பொறுமையாக இருந்து ஜூன் 6ஆம் தேதி முடி நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே பண்ணால் தான் எனக்கு சீட் கிடைக்கும், லாஸ்ட்டாக பண்ணால் தான் சீட் கிடைக்காது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் படிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட்டு, என்னெல்லாம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேஷனு, போஸ்ட்மெண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு இன்கம் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் ஏதாவது இல்லைனா போனஃபைடு இல்லை, இதெல்லாம் இல்லைனா அதை ரெடி பண்ணுங்க. அதுக்கான டைம் தான் இது. ஓகே, சரி. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ். எல்லாமே ஆன்லைன் தான். ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆன்லைன் தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. Candidates are requested to read the instruction given here completely for the successful completion of their counseling and admission. இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கவுன்சிலிங் பங்கேற்க சொல்கிறாங்க. இங்கே ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎஃப்சி will never ask students to share their username and password. டிஎஃப்சியே என்ன சொல்லுதுன்னா, டிஎஃப்சினா டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர், உதவி மையம். எங்கெல்லாம் உங்களுக்கு உதவி மையம் இருக்குன்ட்டு நான் இப்போ காட்ட போகிறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ அந்த டிஎஃப்சி சென்டர் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பில் நீங்களே வீட்டில் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒவ்வொருத்தராக உங்களையே பண்ண சொல்லுவாங்க, இல்லை அங்கே ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, பண்ண சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்ல எல்லாத்துக்கும் அங்கே போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் லேப்டாப் வச்சு நீங்களே பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் யாருக்கிட்டையும் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் டிஎஃப்சி சொல்ல வராங்க. டிஎஃப்சியே கேட்காதான், யாருமே கேட்க மாட்டாங்க. டிஎஃப்சியே கேட்காதான், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியில் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நேர்லேயும் கேட்க மாட்டாங்க, யாருக்கிட்ட கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஆர்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இல்லை, அதனால் வெயிட் பண்ணுங்கள். பிடெக் தான். இங்கே பாருங்கள், நிறையா இது இருக்குது. கட் ஆஃப் மார்க் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போனால் எல்லா காலேஜோடதும் ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ போட்டிருக்காங்க கவர்மெண்ட் தரப்பில், அதுவும் பார்த்துங்க. ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ், என்னெல்லாம் ஆவணங்கள் தேவை, சரிங்களா, அதுவும் நான் சொல்லிட்டேன் நேற்று, இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கவுன்சிலிங் பற்றி. இன்ஃபர்மேஷன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்னெல்லாம் ரவுண்ட், அடுத்து என்ன நடக்கும், ரேங்க் எப்படி நடக்கும், நம்ம போடுறோம்ல அதே மாதிரி ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஹார்ட் காப்பி எடுத்து செக் பண்ணிக்கலாம். டிஎஃப்சி லிஸ்ட்டு, இது நான் அப்புறம் பண்ணுறேன். டிஎன்இஏ 2025 ஷெடியூல், இதை கிளிக் பண்ணுறேன். டிஎஃப்சி லிஸ்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதாங்க தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ஷெடியூல். இந்த ஷெடியூல் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7ஆம் தேதி, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி பண்ணிட்டாங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு 7ஆம் தேதி. ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இன்னிலேருந்து பண்ணிக்கலாம். அப்படி தான் அர்த்தம், தவிர இன்றைக்கே பண்ணணும்னு கிடையாது. புரியுதா? லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6/9/2025, 6/6/2025, ஜூன் 6ஆம் தேதி கூட உங்களுக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு வேளை பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடு கேட்கும். அதுக்கு மட்டும் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா தராங்க. ஏதாவது சர்டிஃபிகேட் வர வேண்டியது இருந்தால் வரும். 9/6/2025 முடி டைம் தராங்க. அது பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அடுத்தது அசைனிங் ரேண்டம் நம்பர்னால் நான் சொல்லியிருக்கேன், டை பிரேக்கர்.
ஃபிசிக்ஸ் மார்க்கும் ஒரே மார்க்கு, மேக்ஸ் மார்க்கும் ஒரே மார்க், கம்ப்யூட்டர் மார்க்கும் ஒரே மார்க், சீனியாரிட்டியும் ஒரே மார்க்கு, டேட் ஆஃப் பர்த் ஒன்றாவே இருந்துச்சுன்னா ரேண்டம் நம்பர் எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குமே யூஸ் ஆகாது, அந்த ரேங்க் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அந்த ரேண்டம் நம்பர் படி யாருக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரேங்க் வந்து 1 2 3ன்னு பிரிச்சுருவாங்க. யார் மேலே ரேங்க்குன்னு கொடுத்துருவாங்க, யார் கீழே ரேங்க்குன்னு கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த ரேண்டம் நம்பர். அது வந்து 11ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டிஎஃப்சி ஆன்லைனில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் நேரில் டிஎஃப்சிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது டவுட்னா நீங்கள் போய் கேட்டுக்கலாம். டிஎஃப்சியில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அவங்களே பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடித்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் 2 நாளைக்கு ஒரு டைம். 10/6/2025 20/6/2025 10 நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒருவேளை உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகலை அப்படின்னா வெரிஃபை ஆகலைன்னு வந்துடும். சரிங்களா? வெரிஃபை ஆகலைன்னா உடனே டிஎஃப்சி சென்டர் போயிட்டு என்னன்னு கேட்கணும். அதனால் பயப்பட வேண்டாம், வெரிஃபை ஆகாது. அதுவும் வெரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம எதாவது பண்ணிக்கலாம். நீங்கள் ஆவணங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இல்லை வந்து ஏதாவது இன்கம் சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஸ்காலர்ஷிப்பெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க, இல்லை டிசி ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் தான் மெயின் மேண்டிட்டரி. இதெல்லாம் ஏதாவது எனேபிள் பண்ணி இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். அங்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக அங்கே எரர் காட்டணும், கண்டிப்பாக வெரிஃபை ஆகாது. அப்போ நீங்கள் போய் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் டிஎஃப்சி சென்டரில் போய். ஸோ அது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 10 நாள் டைம் இருக்குல்ல, ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும் 10 நாள் எப்போ வேணாலும் வரும். பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட், உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் 1லேருந்து 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 லட்சம் ரேங்க் வரைக்கும் 2 லட்சம் ரேங்க் வரைக்கும் ஆர்டராக வந்து பசங்களோட மார்க்கை வச்சு கட் ஆஃப் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு தான் முடிவு பண்ணும் எல்லாமே. அந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 27/6, இந்த தடவை சீக்கிரமாக ரிலீஸ் ஆகுது. 27/6/2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? அதாவது 27/6னா உங்களுக்கு ஜூன் கடைசியிலே ரிலீஸ் ஆகுது. கிரிவரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒருவேளை ரேங்க் யாருக்காம வராமல் இருந்தால், ஒருவேளை ரேங்க்கில் ஏதாவது குறை இருந்தால், இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால், நீங்கள் கிரிவரன்ஸ் குறைய எதுவும் இருந்தால் தீர்த்து வைப்பாங்க. 28லேருந்து 2ஆம் தேதி 7ஆவது மாதம், அதாவது ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து 28லேருந்து ஜூலை 2ஆம் தேதி முடிய டைம் கொடுக்குறாங்க. அந்த 4 நாளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு வேளை ரேங்க் வராமல் இருக்கலாம், இல்லை ரீவேல்யூஷன் போட்டிருப்பீங்க, அதனால் ஏதோ மார்க் எக்ஸ்ட்ரா வரணும், அப்போ ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும், ரீவேல்யூஷன்னால உங்களுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா ரேங்க் லிஸ்ட்டில் மார்க் மாற்றணும், அப்போ ரேங்க்கும் மாறும் தானே. அப்போ மார்க் மாற்றணும்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் அங்கே சொன்னீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு புது ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீட்டு ஜேஇ மாதிரிலாம் காம்ப்ளிகேட் கிடையாது. எதாக இருந்தாலுமே டிஎஃப்சியில் சென்டரில் போய் கேட்டுக்கலாம். கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட்னு அவங்க சொல்லவே இல்லை. கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட்டட் ஆஃப்டர் தி ரிலீஸ் ஆஃப் ஏஐசிடிஎல் அகாடமிக் ரேங்க் கேலண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அகாடமிக் கேலண்டர் பிரகாரம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு உறுதியாக சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, இது முடிஞ்சிருச்சு 2/7 ஜூலை கடைசியில் ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே ஜூலை கடைசி தான். சரிங்களா? கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும் ஆன்லைனில். அதில் டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 7.5 கீழே வர இவங்க 3 கேட்டகரிக்கு நடக்கும். அதே மாதிரி ஜென்ரலில் வர இவங்க 3 பேருக்கு டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஜென்ரலில் வர கவுன்சிலிங் நடக்கும். தனித்தனியாக நடக்குமாங்க சார்? ஆமாம், தனித்தனியாக தானே போட்டிருக்கான். ஸோ அடுத்த ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே 2 லட்சம் பேர்த்துக்கு ஜென்ரலாக நடக்கும் அப்படின்னா அகாடமிக் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு. கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஒகேஷன் இதெல்லாம் ஒட்டுக்காக நடக்கும். ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சு நடக்கும். அடுத்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கடைசியாக அது டேட்டு வரும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னா இந்த அட்டெம்ப்ட் வச்சவங்க, இதில் சீட்டே இருக்காது, இதிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வேகன்சி நிரப்புறதுக்காக நடத்தப்படுற கவுன்சிலிங். ஏதாவது விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்து கூட இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்சி டு கவுன்சிலிங். எஸ்சி சீட்டெல்லாம் நிறையா இருக்குல்ல, ஸோ அதனால் இந்த எஸ்ஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் ஆன்லைனில் நடத்துவாங்க. ஸோ அதாவது நிறையா மிச்சம் இருந்தால் வேகன்சி இருந்தால் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 2nd வீக்கு 1st வீக்கு தான் எப்போயுமே முடியுது. ஸோ அது வரைக்கும் இருக்கும். இது வந்து நான் சொன்னது டென்டேட்டிவ் டேட்டு, போன வருஷம் டேட்டு. பட் இது முடி இப்போ கொடுத்துருக்காங்க, கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் முடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லாம் தெளிவாக நான் புரிய வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன். அப்போது உங்களுக்கு 6ஆம் தேதி முடி டைம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரியா? அடுத்தது டிஎஃப்சி லிஸ்ட்டு. இங்கே டிஎஃப்சி லிஸ்ட்டு எங்கெல்லாம் டிஎஃப்சி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் வில்லேஜில் இருக்க மாணவர்கள் லேப்டாப் இருக்காது, அது இருக்காது. அப்போ டிஎஃப்சி லிஸ்ட்டு எப்படி பார்க்கணும்னா, டிஎன்ஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர் அரியலூரில் டிஎஃப்சி நம்பர் 39 டிஎஃப்சி சென்டரோட அட்ரஸ்ஸு, அங்கே இருக்க கோஆர்டினேட்டர் பேர், அதாவது அங்கே இருக்க அதிகாரிகள் பேர். சரியா? இப்போ சென்னையில் 4 பக்கம் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் பாருங்கள் 10 பக்கம் இருக்குது.
கோயம்புத்தூரில் 4 பக்கம் இருக்குது. கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு ஃபார் உமனு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கோயம்புத்தூர், பிஹெச்ஜி ஆக்சுவலாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் உமன்ஸ் பாலிடெக்னிக்லேயும் இருக்குது, இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இது கவர்மெண்ட் காலேஜ்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் மாற்றிட்டாங்களா? ஓகே, அட்ரஸ் இங்கே பார்த்துக்கோங்க. பிஹெச்ஜி அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் இங்கே மருதமலையில். ஓகேவா? அப்போ எது உங்களுக்கு பக்கம்னு பாருங்கள். கடலூரில் இருக்கிறவங்களுக்கு கடலூர், தருமபுரி இருக்குது, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டங்களையும் 110 டிஎஃப்சி சென்டர் இருக்கும். எந்த அட்ரஸ்ன்னு பார்த்து நீங்கள் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் டிஎஃப்சி சென்டர் எங்கே வேணும்னு கேட்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் ஆன்லைன் நீங்கள் கொடுக்கணும். அப்போ அந்த டிஎஃப்சி சென்டரில் தான் எல்லாமே உங்களுக்கு. நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதாவது இந்த டிஎஃப்சி சென்டருக்கு, அதாவது அருகாமையில் டிஎஃப்சி சென்டருக்கு போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு இல்லைம்மா அப்படின்ட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டிஎஃப்சி சென்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பக்கமோ அது கொடுத்துக்கோங்க ஆன்லைனில். அடுத்தது ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன், அது தேவையில்லை. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி ரெடி பண்ணணும், எப்படி இருக்கணும் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். டெய்லி ப்ரெஸ்ஸு, டெய்லி எதாவது அப்டேட் இருந்தால் அந்த ப்ரெஸ்ஸில் தெரியும். சாயங்காலம் 6 மணிக்கு அப்டேட் பண்ணுவாங்க எப்போவுமே. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கோட இங்கே வந்து சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மெண்ட், டிஃபென்ஸ் லேபிளுக்கு என்னெல்லாம் தேவை ஆவணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6ஆம் தேதி முடின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி முடி நீங்கள் எப்போ வேணாலும் பொறுமையாக பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். வெப்சைட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் சொல்லி தந்துட்டுருக்கிறேன். எல்லாமே நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின்ல போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி இப்போ எந்த அவசரமும் இல்லை. உங்களுடைய மார்க்கு நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு வந்த உடனே கூட அப்ளை பண்ண வேண்டாம். உங்கள் மார்க் ஷீட் கையில் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணால் போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ நான் போடுறேன், சரியா? அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஓரளவுக்கு இப்போ புரிய வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தால் எங்கிட்ட கால் பண்ணுங்கள். நான் சொல்ல முடியாமல் போச்சுன்னா வீடியோலேயே கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் இப்போ கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஃபஸ்ட்டு நாள் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஜூலை லாஸ்ட் வீக் தான் கவுன்சிலிங் நடக்கும். அந்த டேட் இன்னும் அறிவிக்கலை, சொல்லுவாங்க. தேங்க்யூ.